Leica Group. Leica Group, most of us would be knowing what Leica Group is. So this is a chain of hospitals which is there in London, and in India it is there in Chennai. It is a beautiful location and a fantastically done infrastructure. Over 72,000 square feet, over 11 floors in the hospital. This is the facilities here are extreme. State-of-the-art facilities in terms of infrastructures, equipments, and the combination of doctors. And it is positioned for the benefit of people of Chennai. And we are in existence for about 5 years now, and we are serving them for the last 5 years. At the time of pandemic, there is a need for expansion and adding an ICU. That is the premise for us to go for a sign up now with Sibaka, with the partnership for Sibaka. That is the most important thing. To tell you more about Westminster, the quality of equipments, quality of the instruments which has been used for diagnosis to treatment, எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஒரு குவாலிட்டி கான்ஷியஸா பண்ணப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல், which I would request the entire people of Chennai to make use of the facility. So thank you once again for all of you to coming here for the press meet and yeah. எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியுமே ப்ரெஸ்லேருந்து வரவங்களாம் நிறைய நண்பர்கள் இங்கே இருக்க ஒரு சிலவங்க நல்லாவே தெரியும் நமக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒரே ஒரு 4 நோட்டீஸில் இங்கே வந்து எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் நன்றி. I'm just going to take ஒரு 2-3 minutes தாங்க. நம்ம சிபாக்காங்கிறது என்ன, சிபாக்கா ஆர்கனைசேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு வெஸ்ட்மினிஸ்டர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் வில் டேக் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். சிபாக்கா வந்து பிரெயின் சைல்டு டாக்டர் ராஜா அமர்நாத் ஒரு 2014 ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணணும் ஐசியூன்னு சொல்லும்போது ஆரம்பித்தோம். அதுலேருந்து இன்றைக்கி வந்து 300 ஐசியூ பெட்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா, ஒரிசா, தமிழ்நாடு, ஆந்திரா, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ், ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் சின்ன கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் ஐசியூ மட்டும் நடத்திட்டு வர்றோம். 300 பெட்டுங்கிறது நீங்கள் ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டாலே ஒரு 300 ஐசியூ பெட்ஸ் நடத்த முடியாது. நாங்கள் 300 ஐசியூ பெட்ஸ் இதுவும் தாண்டி கிராமங்களில், அதாவது ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், விழுப்புரம், இங்கேயும் நம்மளோட ஐசியூ நடத்துகிறோம். கூடிய விரைவில் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் சிபாக்கா சென்றடைந்து நம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கேள்விப்படுவீங்க. கவர்மெண்ட்டும் நம்ம சிபாக்கா பண்ணுவோம். ஐசியூ பண்ணிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த கோவிடுங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் போயிட்டுருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு இப்போ செகண்ட் வேவில் இருக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வெஸ்ட்மினிஸ்டர் ஒரு போன வாரத்தில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஐசியூ பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒரே வாரத்தில் அத்தனை ரிசோர்ஸையும் கொண்டு வந்து இங்கே எங்களால் ஒரு வாரத்தில் எங்கள் ஐசியூ பண்ண முடியுது, பண்ணிகிட்ருக்கோம், ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வெஸ்ட்மினிஸ்டர் ஆப்வியஸ்லி திஸ் மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ரூரல் ஐசியூ பண்ணிகிட்டு இருந்தாலும், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் மற்றும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பண்ணாலும், இந்த இடத்துல நம்ம கேட்டர் பண்ணுறது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். லண்டனில் எப்படி ஒரு ஐசியூ நடத்துவாங்களோ அதே போல் இந்த இடத்துல நம் சென்னை மக்களுக்காக கோவிட் ஐசியூ நடத்துவதற்கு சிபாக்கா மற்றும் வெஸ்ட்மினிஸ்டர் ஒன்று சேர்ந்து நம் மக்களுக்கு குவாலிட்டி ஐசியூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துடன் செயல்படுவோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாமே இந்த கோவிட் சீக்கிரம் முடியணும் என்று பிரார்த்திக்கிறோம். சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம டாக்டர்கள் மற்றும் அரசாங்கம் சொல்வது போல் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டுட்டு நம்ம ப்ரிவென்டிவாக இருந்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் இந்த செகண்ட் வேவ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது நார்மல் ஐசியூ நடத்துவோம் வெஸ்ட்மினிஸ்டரில். இதுதான் எங்களோட பிளான்.
வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் எனக்கு அடிக்கல் நாட்டின நாள்லேருந்து தெரியுங்க. மிஸ்ஸஸ் பிரேமா சுபாஷ்கரன், Chairman and Managing Director of Westminster, a great visionary, great leader. Currently she is in London. She's been interacting with us for almost last 5 years. I've been interacting with her. It's her vision. She wanted to give a quality setup, daycare facilities, and later on now it's become an inpatient facility in the heart of Chennai. And her plan was to actually expand to much more cities. 100% this will happen, and I greatly thank Mrs. Prema Subhashkaran, Mrs. Shantini, and others team from Laika Group for giving this opportunity for Silpaka to have their ICU here. At this moment, I should also mention a word about Dr. Arun. Dr. Arun, நான் வந்து இப்போ ஒரு ஃபியூ டேஸாக பார்க்குறேங்க. இவ்வளோ டைனாமிக்காக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி சார் உங்களால் இவ்வளோ கடன்ட்டு கேட்டால் சார் 20 நாள் தான் நீங்கள் தான் சார் இருக்கேன் அப்படிங்கிறாரு. 24 hours he spends in Westminster. இவர் வந்து ஃபேமிலியில் இல்லை சார், இதான் சார் என் ஃபேமிலி அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு டாக்டரும் இப்படி ஒரு நிர்வாகம் பண்ணுறவரும் நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ டாக்டர் அருண், we are very grateful to you. And we will take all your questions after our introduction. Thank you. Thanks for all the press friends for making it in a short notice. I'll make my speech also very short because as sir சொன்ன மாதிரி what Westminster is sir சொல்லிட்டாங்க, what Sipaka is sir சொல்லிட்டாங்க. Two good people for the betterment of Chennai's healthcare need on COVID crisis is joined together to serve the public. அவ்வளோதான் சார் இதில் the crux of the matter. ஏன்னா why are we spending 24 hours, we don't have a family அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸில் அந்த மருத்துவர் அவரோட குடும்பத்தை தியாகம் பண்ணி இங்கேயே காத்திருந்து காப்பாற்றணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தாவே இட் இஸ் a half cure. So that is the reason we opened up our facility to every public, and then we are making it more affordable so that we can contribute to the efforts what government is doing, what public is doing. So that is as a medical ethics, நம்மளால எவ்வளோ பப்ளிக்கு சர்வ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி நேரத்தில் we opened up all our facilities. Some of the departments we shut it down and we added beds to accommodate patients, sir. So when the crisis is high, our stake and our involvement to support the government and public should also be high. Most of our staff nurses are stretching their time. Most of our doctors are stretching our time. As administrators, we are also stretching our time, sacrificing our family time and spending more time in the hospital to support more people who deserve as well as who's in their need for healthcare requirements, sir. So as our smallest contribution to the government and population of Chennai, Westminster and Sipaka are joining hands to support every needy patients who is suffering from a COVID emergency, sir. So with that, I thank all of you for coming here, and I'll hand over the mic to you, sir. First of all, as we said, I'm really delighted to see so many brothers from, maybe sisters also from press. This shows your commitment, actually. இந்த ஒரு கோவிட் டைமில் எல்லாரும் வீட்டில் இருக்கான்னு சொல்லும்போது ஒரு குட் நியூஸ் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த டைமில் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வாட் எவர் த பேண்டமிக் தட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் செகண்ட் வேவ், ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். ஏன்னா ஆக்சிஜன் இருக்குது, பட் மோர் பீப்புளுக்கு அது இப்போ ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுனால அது ப்ரொடியூசிங் ஆக்சிஜன் இப்போ கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு பெட்ஸ் கஷ்டமாக இருக்குது. எத்தனை ஃபோன் கால்ஸ் வந்து எங்களுக்கு, இன்க்ளூடிங் ஆந்திராலேருந்து சவுத் தமிழ்நாடுலேருந்து பெட்ஸ் வேணும், ஆக்சிஜன் ட்ராப் ஆகுது, என்ன பண்ணணும்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வெஸ்ட்மினிஸ்டர் வந்து இட்ஸ் எ கிரேட் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லண்டன். ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கொடுக்குற ஆர்கனைசேஷன். இங்கே நம்ம சென்னையில் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இஸ் அண்ட் இட் இஸ் சச் எ கிரேட் தி ஸ்ட்ரக்சர் ஹியர். அவங்களெல்லாம் ஒரு டே கேர் சென்டர், ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னு சொல்லுவோம். அந்த கான்செப்டில் இருந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் தி நீட் பை பாப்புலேஷன் பப்ளிக், அவங்களுடைய மெயின் திங் அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டு they have now opened up for COVID ward and COVID ICU. So which really எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. I am seriously grateful to you, sir, for this intervention and for this. I am really amazed.
Now, coming back, Sipaka, as you know, we are ICU people. Basically, ஒரு இடத்துல எங்க ஐசியூ தேவையோ அங்கே போய் நாங்கள் ஐசியூ ரன் பண்ணிடுவோம். அதுதான் எங்களுடைய ஜாபு. அதே மாதிரி they asked us, can you run ICU? We said, give us space, we will run ICU. That's all. So that is how we are all joining hands with you, and we will try to meet your expectations, sir, because we know your standards. You know, you want to bring international quality, international standards to Indian people at Indian price. That is what people should understand about. So let us see. I mean, this the commitment of Sipaka and the dream of Westminster today. They are joining hands for the benefit of the society and to save lives, which is the mission of Sipaka. Thank you so much. Such a short notice in the pandemic situation. Westminster ICU பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. So Westminster used to be a multi-specialty hospital just for the past 4-5 years. Because we saw the second wave of COVID, and we wanted to help patients suffering from COVID also. So initially we started with the vaccination first. So vaccine la poda arambachom. Then we thought these patients, everyone were they were trying to call us asking whether there is a bed or not. So calls were coming from all over India, as you all know. So then we decided, okay, we should also admit the patients. Then more sicker patients. So avangalukku enna pandradhu, we need an ICU. So we were looking for the best ICU team around. So obviously that is Sipaka. So this is about the COVID management. But apart from that, Westminster patti brief sollanuna. Obviously they all have said already, it's a world class facility, and இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுலேருந்து நான் இருக்கேன். அந்த இனிஷியல் டேஸ்லேருந்து I have been here. So the chairperson was very particular that the hospital should have only the best equipments and best doctors. So it's a very rare combination to see both. There are so many hospitals in Chennai, so we wanted to be unique. So what we did, we combined the best equipments, not only in India, in the world. I can tell you very, very categorically. So it's the best equipments we have in the world, and the doctors are the best doctors. So the combination of two makes it a very real, unique facility in China. That much infrastructure, I don't have to say, you would have seen yourself. The reception infrastructure is also very, very good. And to add to all these things, they are all at affordable price. So if you see, there is no correlation between the facility and the charges we charge. So that patients who have been here, they will realize. And the equipment, just to quote a few, radiology, if you take, there are MRIs in every street now in Chennai, but our MRI is 3 Tesla MRI, which is like a camera resolution. This is the highest. Only very few MRIs with the 3D are available in Chennai. So we are one amongst them. Ophthalm, you take ophthalm, you take dental, all the services. We have the latest and most advanced equipment and instruments, and the manpower behind it as well. So we are also concentrating on healthcare, the preventive health checks. Endoscopy suite, we have 3 beautiful endoscopy suite, and the theaters, operation theaters. We have 3 operation theaters, which are again ultra modern. It is like I was working in UK, so I didn't find any difference working there and here. It is absolutely exactly same. So it is to that standard. So this is the best facility, and we have recently opened this COVID facility. This is a recent addition to our existing services. Thank you once again. Patient ward இருக்குதான்னு கேக்குறீங்களா சார்? Most of the patients, they require isolation wards only. Correct, sir. Treat the COVID. What is the need for ICU for this? Correct, sir. I think ICU யாருக்கு requirement டாக்டர் சொல்லிடுவாரு. But we also have general ward which requires isolation. We have a twin sharing rooms அந்த ஒரு social distancing ஓட. Then இதுல யாராச்சும் சிக் ஆனாங்கன்னா அவங்கள ரிவைவ் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு ICU செட்டப் பேக்கப்க்கு ரெடி பண்ணுறோம் சார். நேச்சுரலி டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வேவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா 14 நாள் அந்த டிசீஸோட இன்டென்சிவ் இது இருக்குது. 3ஆவதுலேருந்து 5ஆவது நாள் வரைக்கும் பேஷண்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த 5லேருந்து 9ஆவது நாள் அவங்க சடனாக சிக்கானாங்கன்னா
அந்த சிவியரிட்டி ஆஃப் த சிக்னஸ் வரும்போது ஐசியூக்கும் நார்மல் பெட்டுக்கும் நிறைய எக்யூப்மெண்ட் சப்போர்ட் தேவைப்படும். மூச்சு திணறல் தான் இதோட மேஜர் ப்ராப்ளமு. ஆர்டிஃபிஷியலாக ப்ரீத் பண்ண வைக்கிற எக்யூப்மெண்ட்டை ஐசியூவில் மேனேஜ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் வச்சு சப்போர்ட்டிவாக அவங்கள மூச்சு விட வைக்கிறத வார்டில் கொடுக்குறோம். இது ரொம்ப ஒரு கொலோக்கியலாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்கிறோம். பட் எந்த கண்டிஷனில் ஐசியூக்கு அவங்க போவாங்க, அதில் எப்படி சிப்பாக்கா மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சார் வேணா கேன் ப்ரீஃப் இன்சர்ட் இட் சார். ஓகே. பட் இப்போ நீங்கள் வென்டிலேட்டர் கேள்விப்பட்டீங்க தானே? இப்போ நம்மளால் மூச்சு எடுக்க முடியறதுன்னா இப்போ வி ஆர் ஆல் பிரீத்திங் ஆன் ரூம் ஏர். அவங்களுக்கெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம சின்ன வயசில் 21% ஆக்சிஜன் இருக்கும், கரெக்ட் தானே? ஆனால் இப்போ சம்படி லங் டேமேஜ் ஆக ஆக அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு கம்மியாகிடும். அப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ வந்து ஆக்சிஜன் மாஸ்க் போடுவாங்க. அது செகண்ட் லெவல். ஆக்சிஜன் மாஸ்க் போட்டாலும் நம்மளால் ப்ரீத்திங் எடுக்க முடிஞ்சதுன்னா வார்டு நீங்கள் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் லெவல் என்ன நடக்கும், ப்ரீத்திங் எடுக்க முடியாது. அப்போது என்ஐவின்னு சொல்லுவோம், ஒரு மெஷின் இங்கே கனெக்ட் பண்ணி மாஸ்க் டைட்டாக கனெக்ட் பண்ணி மெஷின் ப்ரெஷரோட இட் வில் கிவ் ப்ரீத்திங். அது நெக்ஸ்ட் லெவல் தான் வென்டிலேட்டர். ஒரு ஐசியூ வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் தான் லைஃப் அண்ட் டெத் வார். அது Suppose the patient has become very sick, serious in ICU ward. We have the facility to. எக்மோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எக்மோ மிஷின் கிடைச்சா போடலாம் சார். ஏன்னா எக்மோ வந்து நார்மலி கார்டியாக் சர்ஜரிஸ்க்கு லங் சர்ஜரிஸ்க்கு அந்த டைமில் யூஸ் பண்ணுற மெஷின். அது கோவிடில் லங் டேமேஜ் ஆனதுனால பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் இட். மெஷின் ஷுட் பி அவைலபிள். பேஷண்ட் ஷுட் பி மேட்சிங் பேஷண்ட். எல்லாருக்கும் எக்மோ ஒத்து வராது. அந்த டைமுக்கு மல்டி ஆர்கான் ஃபெயில்யூர் இல்லாமல் வெறும் லங் ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், இருந்தால் போடலாமே, வை நாட்? எஸ். ஒரு கஷ்டமான இது. ஐசியூவில் பேக்கேஜ் இஸ் ஆல்சோ சம்திங் விச் இஸ் பியாண்ட் அவர் பிளானிங் வச்சுக்கோங்களேன் சார். ஏன்னா when a patient gets sick and they go to an when a patient gets sick and when they go to an ICU, it is a war of life and death. Based on the severity of the disease, it extends. Based on the equipment which is required to make the patient live, it varies. So அதனால ஜென்ரலாக ஐசியூ வந்தீங்கன்னாவே காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட், என்ன டைப் ஆஃப் மெடிசன் தேவைப்படுது. இந்த பேக்கேஜ் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த்தில் நிறைய இருக்கும். நீங்கள் கார்டியாக்கில் இந்த பேராமீட்டர்ஸ் செக் பண்ணி எனக்கு இந்த டிசீஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அதை பேக்கேஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆர்கனில் இந்த ப்ராப்ளம் ஃபால்ஸ் தப்பாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு 10 பேராமீட்டர். காரை சர்வீஸ் கொடுறோம், 5000 கிலோமீட்டர் இவ்வளோ தான், 15000 கிலோமீட்டர் தான் செக் பண்ணுற மாதிரி ஓடிட்டு இருக்க மனிதன் என்ன பார்த்தா அவனுக்கு ரிப்பேர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதுக்கு பேக்கேஜ் வில் ஒர்க். when a patient is little sick, it is difficult to package it. Something like birth, infertility package பண்ணலாம். particularly COVID ward, கோவிட் ஐசியூக்கு பேக்கேஜ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அந்த டிசீஸ் ஆஃப் கோவிட் அதுக்கே 1 வயசு தான் ஆகுது, 1.5 வயசு ஆகுது நம்ம ஊரில். ஸோ அதை பேக்கேஜ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். மேபி லெட் அஸ் ஆல்சோ நாட் வாண்ட் அ பேக்கேஜ் ஃபார் கோவிட் அண்ட் லெட் அஸ் கோ அவே ஃப்ரம் த கண்ட்ரி அண்ட் த வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் கிடையாது சார். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூம் ரெண்ட் அண்ட் ஆஸ் பர் த ட்ரக் வி ட்ரை டு ஃபாலோ. ஆஸ் ஆன் த ப்ரெஸ் ரிலீஸ் ஹவு வி டோல்ட், இட் இஸ் ஆஃப் டூ குட் act and intention of Laika and Westminster and Sipaka to join hand to open our doors for all suffering people. So the commercial interest here is very less. And it has been a world-class facility. As Sir told, we want to bring down to an international standard, to an Indianized cost. We are also subsidizing to a Chennai requirement. So இதில் வந்து நாங்கள் we didn't package anything because as and when it is required, as and when the